ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஐயப்ப சாமிக்கு வந்து சபரிமலைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கையோடு வந்து முருகனுக்கும் வந்து மாலை போட்டிருந்தோம். முருகனுக்கு வந்து 48 நாள் வந்து தொடர்ந்து வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மாலை போட்டோம். எங்கள் அத்தானும் ஹரிசாவை வந்து போட்டிருந்தாங்க. மாலை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 48 நாள் கழித்து நம்ம திருச்செந்தூர் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போலே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமிக்கு தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு நல்லபடியாக கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் மாலை போட்டிருக்காங்கல்ல, அவங்க காலெலாம் விழுந்து எல்லோரும் வந்து துணூறு வந்து வாங்கிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் வந்து எப்போயுமே நாங்கள் செய்கிறது. அதே மாதிரி அன்றைக்கும் வந்து எல்லோரும் காலில் விழுந்து விபூதி வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா செல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, வீடியோ வந்து கிளியராக இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை. இப்போ போக வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு சாமி காலில் விழுந்து நாங்கள் துணூறுலாம் வாங்கிட்டோம். இவங்க வந்து எங்கள் அப்பத்தா காலில் விழுந்து எல்லாருமா வந்து துணூறு வந்து வாங்கிக்கிட்டோம். வயசானவங்க காலில் வந்து நம்ம துணூறு வாங்குறது நல்லது, அவங்க ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் எங்கள் அப்பத்தா காலில் விழுந்து நாங்கள் எல்லாருமே வந்து விபூதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு தான் வந்து நாங்கள் கிளம்புனோம். மத்தியானம் 1 மணிக்கே கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு லீவ் அன்றைக்கி நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் அவங்க வருவாங்க. அப்புறம் இது வந்து ஆஃப்லி லீவ் முடிஞ்சோடனே அந்த சனிக்கிழமை நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். மண்டே வந்து ஸ்கூலு. சரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டு வந்துடலாம் கிளம்பியிருந்தோம். ஆனால் வளர்பிறை சஷ்டியாக இருந்துச்சு, பயங்கர கூட்டமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு நம்ம வந்து கோயில் போயிட்டு வரணும்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஏர்போர்ட்டில் வந்து விமானம் வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படி பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து கிளம்பிட்டோம். அப்போ தூத்துக்குடி கிட்டே வந்துட்டோம். தூத்துக்குடியில் இந்த மாதிரி காற்றாலை இதெல்லாம் இருந்துச்சு. முருகன் கோயிலுக்கு நிறைய பேர் வந்து பாத யாத்திரையாகவும் போயிட்டு இருந்தாங்க, பஸ்லேயும் நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த உப்பளம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி வயல் மாதிரி அதில் இருந்து தண்ணியெலாம் அதில் பாய்ச்சி உப்பு வந்து எடுப்பாங்க போல். அந்த மாதிரி எங்களால் பார்க்க முடியல, ஒரே தண்ணியாக வந்து இருந்துச்சு. சரி அதை வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். இந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு அது தெரியும். நாங்களும் வந்து பார்த்ததே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதான் வீடியோ எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். போக போக வந்து கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. தூத்துக்குடியில் பாருங்கள், நிறையா ஃபேக்ட்ரி வந்து நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே வந்து போயிருந்தோம். நிறையா ஃபேக்ட்ரி இருந்துச்சு. திரும்புகிற பக்கம்லாம் இந்த மாதிரி தான் வந்து நிறையா புகையெல்லாம் வந்துட்டு நிறையா ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து போயிட்டே இருந்தோம். ஏற்கனவே நாங்கள் திருச்செந்தூர் வந்து போயிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி நாங்கள் போகிறனால கொஞ்சம் நிதானமாக வீடியோ எடுத்துகிட்டே போகலாமே அப்படின்னு வந்து வீடியோ எடுத்துகிட்டே போனோம். ஏற்கனவே போனது வந்து சடனாக பிளான் பண்ணி நைட் வந்து கிளம்பி விடியும் போது நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து வைகாசி விசாகமாகவும் இருந்துச்சு, ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. போகிற வழியில் நிறையா பாத யாத்திரை பக்தர்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களெலாம் பார்த்துட்டே நாங்கள் வந்து போனோம். அதுக்கப்புறம் ஒரு பேக்கரியில் போய் நின்றுட்டு பிள்ளைங்க வந்து எங்களுக்கு பானிபூரி, மசால் பூரி, காளான் இதெல்லாம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. சரி அதெல்லாம் அவங்க கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த பேக்கரியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பேக்கரியில் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே. அப்புறம் திருச்செந்தூர் வந்து வந்துட்டோம். இப்போ திருச்செந்தூரில் வந்துட்டு இந்த மாதிரி சண்முகர் லாட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு மஹால் வந்து இருக்குது, கல்யாண மண்டபம், அப்புறம் ரூம் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அந்த ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போன நேரம் வந்து ரொம்ப லேட்டுங்கிறனால அது மாதிரி மாலை போட்டு நிறைய பேர் வரனால ரூம் ஃபுல்லாமே வந்து புக்கிங் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஹோட்டலில் இந்த லாட்ஜில் வந்து நாங்கள் விசாரிக்கும் போது ரூம் வந்து இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு சரி இங்கேயே நம்ம தங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து எல்லோரும் வந்து அந்த ரூமில் வந்து வந்துட்டோம். அப்புறம் மேலே போயிட்டு 2 ரூம் வந்து எடுத்திருந்தோம். நாங்கள் ஒரு ரூம், எங்களுக்கு ஒரு ரூமும், அப்புறம் தம்பி அவங்களுக்கு ஒரு ரூமும் வந்து எடுத்திருந்தோம். ஒரு ரூம் வந்து
1800 வந்து சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது கூட கொஞ்சம் சார்ஜ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்து நாங்கள் வந்து இருந்துட்டு வந்தோம். ரொம்ப வசதியாக நல்லா இருந்துச்சு ரூமு. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருக்கும்போது இந்த லாட்ஜில் வந்து தங்கியிருக்கீங்களா அப்படின்னு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரேட்டில் தான் இருக்குது. நீங்களும் போனீங்க அப்படின்னா நீங்களும் போய் தங்கி பாருங்கள். எல்லாமே வந்து ஏசி ரூமு தான், ஏசி இல்லாமல் கிடையாது. எல்லாமே ஏசியில் தான் வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம வந்து ஏசி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் போட தேவையில்லை. அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. போனால் நீங்களும் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரூமை. அதுக்கப்புறம் சரி நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரூமை வந்து பூட்டிட்டு கீழே வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். அப்படியே போயிட்டு கடற்கரையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். முதல்ல போய் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடற்கரையை போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமில் வந்து தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு கோயிலுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். அப்புறம் இந்த பக்கம் போகிற வழியில் நிறையா கூட்டம், அதாவது நேரம் அப்படின்லாம் இல்லை, இந்த நேரம் வந்து கூட்டம் இருக்காது அப்படின்னு இல்லை. ஏன்னா அது வந்து எல்லாருமே மாலை போட்ட சமயமாக, முருகனுக்கு மாலை போட்டவங்க, ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்க, இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் கூட்டமாக தான் இருந்துச்சு, வெறிச்சோடி அப்படிலாம் இல்லை. அப்புறம் கடற்கரைக்கு போயிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு கடற்கரைக்கு வந்து போயிட்டோம். கடற்கரையிலையும் பாருங்கள் அந்த நேரத்தில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நாங்கள் வந்து ரூமில் வந்து படுக்கும் போதே வந்து மணி 12:30 ஆயிடுச்சு. அது வரைக்குமே நாங்கள் கடற்கரையில் தான் நாங்கள் இருந்தோம். பிள்ளைங்களுக்கு வந்து கடற்கரையை வந்து போய் காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வந்து கிளம்பும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா தக்ஷிகாவுக்குலாம் தண்ணி இருந்தாலே போதும், அது அவ்வளோ ஒரு ஆட்டம் போடும். அதாவது கடலை பார்த்தா விடுமான்னு சொல்லுங்கள், அவ்வளோ சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிச்சு. இப்போ கடற்கரையில் போய் கொஞ்சம் நேரம் நின்று கால்லாம் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் ரூமுக்கு வந்து போனோம். ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படா நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படிலாம் நமக்கு தோண மாட்டேது. எப்படா போய் நம்ம போய் சாமியை பார்ப்போம், எப்போ விடியும் அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்து இருந்தோம். மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்துட்டு நம்ம போகிறது, அது வந்து ரொம்பவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து என்றைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது மாதிரியே வந்துருச்சு. நாங்கள் இப்போ வந்து கடற்கரையில் கால் நனைச்சிட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு போனோம். கடற்கரையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நைட்டு ரூமில் போய் படுக்கும் போதே வந்து 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் 4 மணிக்கு வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். ஏன்னா காலைல மொட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு கிணறுல குளிச்சுட்டு நம்ம போய் சாமி பார்க்குறதுக்கும் போகணும், ரொம்ப லேட்டாயிரும் அப்படிங்கிறனால 4 மணிக்கே எழுந்திரிச்சு நாங்கள் வந்து கிளம்பி மொட்டை எடுக்கிற இடத்துக்கு போனோம். போகிற வழியே இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து அப்போவே வந்து காவடி எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். கூட்டம் இல்லாமல் போய் நம்ம மொட்டை எடுத்துகிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றலான்னு நினச்சி நாங்கள் வந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா நிறையா பேர் குளிச்சுட்டு சாமி கும்பிட வரிசையில் போய் நின்றுட்டுருந்தாங்க. அது மாதிரி கடலில் குளிச்சுட்டு கிணறுல குளிக்கிறதுக்கும் வரிசையில் நிறைய பேர் நின்றுட்டுருந்தாங்க. நம்ம வந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் அப்போ தான் நினச்சி பார்த்தோம்.
அப்புறம் நாங்கள் இப்போ மொட்டை எடுக்கிற இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு மொட்டையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கடலில் குளிக்கணும் அப்படின்றனால இப்போ இருட்டாக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து இருட்டாக இருக்கும்போது போவோம் மொட்டை எடுக்கிறதுக்கு. நல்லா வெளிச்சமாயிட்டு தான் நாங்கள் வந்து வெளியிலே வருவோம் பாருங்கள். ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து மொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. மொட்டை எடுக்கிற இடத்துலையுமே நாங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயும் வந்து நிறையா கூட்டம் இருந்துச்சு. மொட்டை எடுக்கும்போது டிக்கெட்டுக்கு வந்து காசு வந்து இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம 100 ரூபா கொடுத்துட்டு தான் வந்து மொட்டை வந்து எடுக்கணும். அப்படி தான் வந்து நாங்களும் வந்து கொடுத்துருந்தோம். அத்தை வந்து இப்போ அவங்களுக்கும் மொட்டையெல்லாம் எடுத்துட்டாங்க. சாமி விரதம் இருக்கும்போது நாங்கள் வந்து திருச்செந்தூரில் போய் மொட்டை எடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நேர்ந்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி நல்லபடியாக மொட்டையை எடுத்துகிட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் விடிஞ்சிருச்சு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு மொட்டை இருக்கிற இடத்துல. இப்போ நேராக வந்து நாங்கள் கடற்கரைக்கு தான் போக போகிறோம். கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி பார்க்குறதுக்கு கோயிலுக்கு வந்து போகணும். அந்த பாட்டிகிட்ட வந்து நாங்கள் சந்தனம் வந்து வாங்கியிருந்தோம். வாங்கி தலையில் வந்து பூசிக்கிறதுக்காக குளிச்சுட்டு இப்போ கடற்கரைக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வீடியோ வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதும் அதுக்கப்புறம் நைட் வந்து கடற்கரையில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் காலையில் மொட்டை எடுத்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.